பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற வேத படிப்பினை, விசுவாசத்தில் நாம் முடிவருந்தும் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்க கூடாது. விசுவாசத்தில் இருந்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று வேத வாக்கியம் கூறுவது போலவே, நாம் இந்த விசுவாசத்தில் ஒருபோதும் விலகி போகக்கூடாது, பின்னிட்டு போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது என்பது வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. அதை குறித்து நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது லூக்கா 9ஆம் அதிகாரம் 61, 62 வாசிக்கலாம். பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனோடு பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கும் குழிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு அவங்களோட. அப்போ வேறொருவனை ஆண்டவர் நோக்கி என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது, அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. அந்த ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு ஏசப்பா சொல்லும் போது. ஆனா அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, முன்பு நான் போய் முதல்ல என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், பிறகு நான் வரேன்னு சொல்றான். அப்ப ஏசப்பா சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும். சோ அந்த மனுஷன் சொல்றான், நான் உன்னை பின்பற்றுறேன் ஆண்டவரே, ஆனால் அந்த ஆனால் என்பதுதான் அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். சோ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுமே செய்யாத, எனக்கு பின்பற்றி வான்னு சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் சொல்றான், நாம பின்பற்றேன், ஆனா முன்பு போய் முதல்ல நான் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இது சொன்ன உடனே ஏசப்பா சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்போ இதுல என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விசுவாசம் நம்ம நடக்க ஆரம்பித்த பிறகு அந்த விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் விலக கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. ஏசப்பா இங்க சொல்றாரு, முக்கியமா கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ தகுதி எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பின்னிட்டு பார்க்க கூடாது, அவன் தான் தகுதி உள்ளவன். அப்போ ஒரு தடவை இயேசு கிறிஸ்து அறிந்து தேவன் ஒருவன் சொல்லி விசுவாசித்து வந்திருக்க கூடும். வீடிலே கூடி வருகிற சபை என்று நாம் எல்லாரும் விசுவாசித்து இருக்கக்கூடும். அதே போல தசமபாகம் காணிக்கை இல்லை என்பது நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். இந்த அடிப்படை சத்தியம், அதாவது இயேசு கிறிஸ்து நாம் தான் ஞானஸ்தானம், இது எல்லாமே நம்ம அடிப்படை அறிந்திருக்கிறோம். அறிந்து விசுவாசத்தோட நாம் கடந்த 5 வருடம் இருக்கலாம், அல்லது ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கடந்து வந்திருக்க கூடும் விசுவாசத்திலே. ஆனா இந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதனால நாம் பின்னிட்டு திரும்பவே கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகி போக கூடாது. அதனால ஏசப்பா சொல்றார், அவனை பார்த்து, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய தகுதியானவன் அல்ல. அப்போ நம்முடைய இலக்கு எதுவோ அதை நோக்கியே நாம் நடக்க வேண்டும். அப்போ நம்முடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யமா இருப்பதனால் நம்ம என்ன பண்ணோம், அதை மட்டுமே பார்க்க வேண்டும். வலது பக்கம் இடது பக்கம் பார்க்க கூடாது. அப்போ வலது பக்கம் இடது பார்க்கும் போது நாம் ஒருவேளை இடறிவிடக் கூடும். அதனாலதான் நம்ம பின்னிட்டு பார்க்கறதும் தவறு. அப்போ ஒரு தடவை இயேசு அறிந்து கொண்டோம், சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு நாம் அது கடைசி வரைக்கும் அதை நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்ப அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்றிவான். அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் பின்பற்றி இருக்க கூடும். ஆனால் அவன் ஒரு காரியம் சொல்றான், உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் அப்படின்ற சொல்றது இல்லையா, இந்த ஆனாலும் சொல்வதுதான் தவறான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப இந்த ஆனாலும் என்பது சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், அப்போ அவன் பின்னிட்டு பார்க்கிறான். அதனால ஏசப்பா அவனை எச்சரிக்கிறான், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா தேவனுடைய ராஜ தகுதியானவன் அல்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படிப்பினை, பின்னிட்டு பார்க்க கூடாது, பேக் ஸ்லைடிங். இந்த பின்னிட்டு பார்ப்பதனால் விசுவாசத்தை விட்டு விலகி விழுந்து விட கூடும். அதனால ஆண்டவர் இதுல எச்சரிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால்
அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஆமீன். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு நீதிமான் எதனால பிழைக்கிறான்? விசுவாசம் தான். இந்த விசுவாசம் தான் வந்து முக்கியமா இருக்குது இல்லைங்களா? விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். ஆனால் பின்வாங்கி போவானால், ஆனா இது யாரை குறிக்குது? விசுவாசம் உள்ளவனதான் பார்த்து சொல்றாரு ஆண்டவர். விசுவாசத்துல தான் நீதிமான் பிழைக்கிறான். ஆனா அவன் பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கி போறலா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளா இருக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து நம்ம இயேசு அறியாத இருந்த காலத்துல நம்ம உலகத்தோட ஒத்து போயிட்டு தான் இருந்தோம். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அநேக விஷயங்களை நாம் தவறு செய்திருக்க கூடும். ஏன்னா நமக்குள்ள சத்தியம் இல்லை அந்த காலத்துல. ஆனா இப்போது சத்தியம் அறிந்திருக்கிறோம். சத்தியம் அறிந்த நான் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. ஏன்னா நாம் பிழைப்பதே எதனால? விசுவாசனாலதான். அப்போ ஒரு நீதிமான் பிழைப்பதே விசுவாசனாலதான். அதனாலதான் வசனம் சொல்லுது, நாம கெட்டு போக பின்வாங்க போகிறோம் இல்லாம ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். சோ நம்முடைய ஆத்துமா ஈடேற எப்படி இருக்கிறோமா? விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால பின்வாங்க கூடாது. பின்வாங்கினாக்கா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். என்னாகவும் 11:4-6 வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமென். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனம் அன்னைக்கு, இந்த யூத ஜனங்கள் அன்னைக்கு எதனால பின்வாங்கினாங்க பாத்தீங்கன்னாக்கா, வசனம் சொல்லுது, பின்பு அவருக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னாக்கா, மிகுந்த இச்சை உடலா இருந்தாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவளா இருந்தாங்க. அந்நிய ஜாதங்கள் அவங்க மத்தியில் இருந்தால, அதனால இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது, அவங்க செய்த தப்பை பாத்தீங்கன்னாக்கா அவங்க அழுறாங்க. எதுக்காக? நமக்கு இறைச்சையை புசிக்க கொடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பின்வாங்கி போனாங்க. எப்படி பின்மாற்றம் இருந்துன்னு பாத்தீங்கன்னா, நாம் எகிப்திலே அவங்க வந்து திரும்ப, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அற்புதமா நடத்தி வந்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமா இருந்து ஆண்டவர் அவங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவங்கள ஆண்டவர் வந்து அருமையா நடத்தி வந்தார். அதே போல பசிக்கும் போது மன்னாவை அளித்தார், தாகமா இருந்த போது தண்ணீரை கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. வசனம் சொல்லுது, அவங்க போட்டு கொண்டிருந்த சட்டை கிழிந்து போகவும் இல்லை, அவங்க பாதரட்சம் தேய்ந்து போகவும் இல்லை. அப்படி அருமையா அந்த மக்களை வந்து லட்சக்கணக்கான மக்கள் நடத்தி வந்தார். அப்படி இருந்த கூட அவங்களுக்கு என்ன வந்தது? அதாவது முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பினால் விழுந்து போனார்கள். எப்படி? அதாவது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரியம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். இதுதான் அவங்க பின்னிட்டு பார்த்தது. அதாவது தேவன் செய்த அற்புதத்தை மறந்து விட்டு அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? அன்னைக்கு நாங்க அதாவது மச்சங்கள், அதே போல வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா? கீரைகளை சாப்பிட்டோம் இல்லையா? வெங்காயங்களை சாப்பிட்டோம் இல்லையா? வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த நினைக்கிறோம் என்று பார்த்தான் அவங்க பின்னோக்கி பார்த்தாங்க. இதுதான் வந்து அவங்க பேக்ஸ்லைட் ஆனது காரணம். பின்னிட்டு பார்த்தார்கள். அப்ப அவங்க பின்னிட்டு பார்த்த இன்னைக்கு விட அன்னைக்கு நல்லா இருந்ததுன்னு என்னைக்கு நினைச்சாங்களோ அவங்க விழுந்து போனார்கள். கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கி, ஆனா இவங்க அது நினைக்கவே இல்லை. அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்ததை அவங்க மறந்து விட்டார்கள். ஆனா அன்னைக்கு அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்துல சிக்கி கொண்டிருந்த ஜனங்களை தேவன் வந்து மனம் இறங்கி அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கினதை மறந்து விட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? வெறும் மண்ணா மட்டுமே நாம சாப்பிடணுமா? அங்க இருந்த இடம் இருக்கும் அழகான வந்து ருசிகரமான பதார்த்தம் சாப்பாட்டினால் ஒரு இச்சையினால விழுந்து போனார்கள். அத வசனம் சொல்லுது, நினைக்கிறோம் என்று அவர் சொன்னார்கள். அப்போது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. அவங்க சொல்றாங்களா, இப்போது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ இந்த வார்த்தை தான் கர்த்தரை துக்கப்படுத்தினது, அவரை கோபமூட்டினது காரியமா இருக்குது. எதனால? தேவன் அற்புதமா நடத்தி வந்ததை மறந்து விட்டு பின்னிட்டு பார்த்து அன்னைக்கு நல்லா இருந்தது சாப்பாடுகள், அருமையான உணவுகள் சொல்லி நினைத்தார்கள். ஆனா இவங்க ஆண்டவர் இவங்களை போஷித்ததை மறந்து விட்டாங்க.
அருமையா மன்னாவினால் போஷ இலவசமான சாப்பாடு கொடுத்தாரு. ஒரு குறையும் இல்லாம ஆண்டவர் போஷித்தார். அதெல்லாம் மறந்து விட்டு பின்னிட்டு பார்த்தார்கள். அதனால முறுமுறுப்பு வந்தது. இந்த பின்னிட்டு பார்க்கலாம் முறுமுறுப்பு வந்ததால் வாயினால வார்த்தைகள் வந்தது. அவர்கள் விழுந்து போனார்கள். அதே போல அவர்கள் வளர்ந்த இடத்துல அழிக்கப்பட்டான்னு சொல்லி பாக்குது. தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். என்னைக்கு முறுமுறுப்பு அன்னைக்கே பெட்டரா இருந்ததே அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்குதான் பிரச்சனை. இதற்கான வசனத்தை பார்க்கலாம். பிரசங்கி 7:10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமா இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. ஆமென். வசனம் சொல்லுது, இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமா இருந்தது என்று சொல்லாதே. இது சொல்லவே கூடாதான். அப்படின்னா என்ன? நம்ம நினைக்கவே கூடாது இந்த விஷயத்த. எது? இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமா இருந்தது. ஒரு சிலர் நினைப்பாங்க, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அறியாத ஜனங்கள் தான் சொல்லுவாங்க. எப்படி நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு விட அன்னைக்கு பெட்டரா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நமக்கு அது கிடையாது. ஏன்னா நம்ம அன்னைக்கு எப்படி இருந்தோமா, அன்னைக்கு தேவனுக்கு தூரமா இருந்தோம் வசனம் சொல்லுது இல்லையா. நம்ம அந்நிய ஜனமா இருந்தோம், அதாவது பாவத்தை விழுந்திருந்தோம். அப்ப அன்னைக்கு நாட்கள் நலமா இருக்குமா? இல்ல. ஆனா இன்னைக்குதான் நலமா இருக்குது. ஏன்னா தேவன் நம்மளை கிருபினால் இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆக்கினார். பாவத்தில் அடிமைத்தனத்தை விழுந்திருந்தோம். சத்தியத்தை அறியாம இருந்த ஒரு நாட்கள் உண்டு, தேவன் அறியாத நாட்களும் இருந்திருந்தது. ஆனா அந்நாட்களை விட இந்நாட்களிலே நாம் தேவன் அறிந்து கொள்வது கிருபை கொடுத்துக்கிறோம். அப்போ நாம அன்னைக்கு பெட்டர்ன்னு சொல்லுகிற அதான் வசனம் சொல்லுது, இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமா இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இது ஞானமற்ற காரியமா? எது? அந்த நாட்களை பெட்டர்ன்னு சொல்லதே கூடாதான். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனம் அதான் தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா தேவன் கொடுத்த அந்த கிருபினால் அவர்கள் பிழைத்து விடுதலையாக்கப்பட்டு வந்தார்கள். ஆனா இதெல்லாம் மறந்து விட்டு தேவன் செய்த அற்புதம் கண்ணார கண்டு கூட அவங்கள முறுமுறுப்பு வந்து அன்னைக்கு சாப்பிட்டதை கொடுத்து அவங்க இதனால விழுந்து போனார்கள். இச்சினால் சாப்பாட்டினால் விழுந்து போனார்கள், அழுதார்கள் சொல்லி. சாப்பாட்டுக்காக எங்களால் அழுது பார்த்திருக்கீங்களா? ஆனா இவங்க தான் பண்ணிருக்காங்க. அதான் தேவன் அவங்களை சிச்சித்தார், கண்டிச்சார், தண்டிச்சார்னு சொல்லி இருக்குது வசனம். வாசிக்கலாம். செப்பனியா 1:6-7 வாசிக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாள் அந்த நாள்ல தான் இருக்கிறோம் நம்ம இல்லையா. கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட் என்று இந்த 2000 வருஷ காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்தில் முடிவு காலத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சோ நாம் வளர்ற காலகட்டம் கடைசி காலகட்டமா இருக்குது. லாஸ்ட் டேஸ் சொல்லி பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த தலைமுறை ஒருவேளை கடைசி தலைமுறையா இருக்க போகுதோ, அவருடைய வருகை கூட 1-2 வருஷம் நடக்கக்கூடும், இல்ல 2-3 வருஷமோ 3 வருஷம் நமக்கு தெரியாது. ஆனா நாம் ஆயத்தமா இருக்கும்படிதான் கர்த்தர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதே போல வசனம் சொல்லுது, கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களையும் கர்த்தர் தேடாமலும். எப்போது? அவருடைய கோபத்தினால என்ன நடக்க போதா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி தேடாம அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் என்ன பண்ணுவாரு, அவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆனா இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த பூமியில ஒரு பெரிய இது நடக்க போது, அதுதான் 3ஆம் உலக போர்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது நாம சொல்ல வசனமே வெளிப்படுத்தி இருக்குது. இந்த 3ஆம் உலக போரை பத்தி வேத வாக்கியம் தெளிவாக நமக்கு அதை பத்தி ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிற ஆண்டவர். அதனால அந்த சமயத்துல என்ன நடக்க போகுது, இந்த 3ஆம் உலக போரத்துல ஆண்டவர் பின்வாங்கி போறாங்களா, அதே போல தேடாம அவரை விசாரிக்காம இருக்கிறவங்கள என்ன பண்ணாராம், சங்காரம் பண்ணுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது இன்னைக்குல்ல, அன்னைக்கு செப்பனியா தீர்க்கதரிசி மூலமா அன்னைக்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். தீர்க்கதரிசனமான வார்த்தை இது. சங்காரம் பண்ணுவேன், கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமா இருங்கள். ஏன்னா கர்த்தருடைய நாள் சமீபித்து இருக்கிறது. சமீபா இருக்குது என்று அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நாம அந்த காலகட்டத்துல வந்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் நியாயத்திருக்க போகிறார். அதே போல 3ஆம் உலக போர் நடக்க போகுது. அந்த சமயத்துல தேடாதவர்களையும் அதே போல விசாரிக்காம, கர்த்தரை தேடாம விசாரிக்காம பின்வாங்கி போனவங்களை என்ன பண்ணுவாரா, தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கார். வசனம் கிளியரா இருக்குது. இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்ப இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக நடக்க போற ஒரு காரியமா இருக்கிறதுனால பின்வாங்கும் போகக்கூடாது, அவர் தேடாமலும் இருக்கக்கூடாது. அப்ப நாம அதிகமா தேட வேண்டும், அதே போல அவர் விசாரிக்க வேண்டும், அதே போல பின்வாங்காம விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். சங்கீதம் 53:2 வாசிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். ஆமென். வசனம் சொல்லுது கர்த்தரும் எதிர்பார்க்கிறாராம் எதை? அவரை தேட வேண்டும். ஏன்னா தேடலாம் அந்த வாஸ்தம் இல்லைங்களா? ஜெப்பனில வாஸ்தம் தேடணும் விரும்புறாரு. ஆனா தேடலாம் அவங்க என்ன பண்ண தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. வசனம் சொல்லுது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ நாம அவரை தேட வேண்டும் என்று தேவனை விரும்புறார். அப்ப அனுதினமும் தேட வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, இல்ல மாதத்துக்கு ஒரு நாள் அல்ல, அனுதினமும் நம்ம தேட வேண்டும். அதே போல அந்த வசனம் தேடுறது நம்ம அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? அந்த வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஏன்னா தேவனை விரும்புறாரு. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம். அப்போ தேவனை எதிர்பார்க்கிறார். நாமெல்லாம் அவரை தேடணும், இந்த வசனத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அவரை அறிவில வளர வேண்டும் என்று தேவனை விரும்புறபடியால் நாமும் அதிகமாக அவரை தேட வேண்டும். ஏன்னா இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள் வசனம் எச்சரிக்கிறது. ஈவில் டேஸ், நாம வாழ்கிற நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம அதிகமா அவரை தேட வேண்டும். அப்போ தேடுவது என்றால் என்ன? வசனத்தை ஆராய வேண்டும். அவர் அறிந்து கொள்வதற்கு எதை தேட வேண்டும்? வேத வாக்கியத்தை தேட வேண்டும். அதான் தாவீது சொல்றான், பொன்னை தேடுவது போல பொன்னை பார்க்கிலும் விலையில பெற்றதான வேதத்தை, இந்த வசனத்தை நான் தேடுகிறேன். அப்போ தாவீது அதிகமா விரும்பி தேடினது எது? கர்த்தருடைய வார்த்தை. அதே போலதான் நாம அவர் தேட வேண்டும். அவர் அறிந்து கொள்வதற்கு வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமென். ஆமென். வசனம் சொல்லுது கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ ஒரு காலத்துல அசுத்துக்கு இருந்தாங்க, விழுந்திருந்தாங்க பாவத்துல, தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால், மறுபடியும் அந்த பாவத்தில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் இப்ப என்ன நடக்குமா? அவருடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அப்போ வசனம் சொல்லுது முன்னிலைமையோட கேடுள்ளதா இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா ஒரு தடவை விடுதலை ஆக்கப்பட்டோம், அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கும் போது மறுபடியும் ஜெயிக்கப்பட்ட அதே பாவத்துல வசனம் சொல்லுது பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களால் அவருக்கு நலமா இருக்கும். அப்போ எது பெட்டர்ன்னு சொல்றாரு? அவங்க அறியாதா இருந்தாலும் பெட்டரு. அறிந்து இந்த மாதிரி சிக்குண்டு ஜெயிக்கப்படுறது நிலைமை எப்படி இருக்குமா? முன் நிலைமையிலும் கேடுள்ள இருக்கும். அதனால அறியாமல் இருப்பது நலம். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவருக்கு சம்பவித்தது. ஏன்னா இது ஆண்டவர் குறிப்பிட்டு அந்த விஷயத்த சொல்றாரு. பாத்தீங்கன்னாக்கா அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் சிக்கி கொண்டால் நிலைமை மோசமா இருக்கும். அதுக்கு ஒப்பிட்டு பேசும்போது ஆனா சொல்றாரு, நாய் தன் கக்கின தின்னுவது கழுவப்பட்ட பன்றி சேற்றில பொருள திரும்பினதும் என்று சொல்லப்பட்ட பழமொழிப்படியே அவளுக்கு சம்பவித்தது. அப்போ ஒரு தடவை அந்த பழைய வாழ்க்கையில இருந்து நம்ம விடுதலைக்கப்பட்ட பிறகும் மறுபடியும் சிக்கி கொண்டால் நம்ம நிலைமை எப்படி இருக்குமா? அதனால பேக் ஸ்லைடு ஆகக்கூடாது. பேக் ஸ்லைடு ஆகுது எப்படி? சில நேரங்களை ஆகிறது வாய்ப்பு இருக்குது. வசனத்தை அறியாதனால தேடாதனால தேவனை தேடாம விட்டு உலகத்தோடு ஒத்து போய் தேவனை மறந்து விட்டால் அப்போ ஒரு மனுஷன் சிக்கிக்கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் இது எச்சரிக்கை காரியமா இருக்குது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 26:11. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஆமென். ஆமென். அதே போலதான் இதுக்கு பேரலான ஒரு வசனத்தை பாக்குறோம். அதே விஷயம் தான் சொல்றாங்க ஆண்டவர். நாயான தன் கக்கின தின்னும்படி திரும்புவது போலதான் எப்படி இருக்குதா? மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். அப்போ ஒரு மூடவன் அந்த மூடத்தனத்தை விட்டு விலகி வந்த பிறகு மறுபடியும் அதுல திரும்பினானக்கா எப்படி இருக்குதா? இது போலதான் இருக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. நீ போய்
வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. ஆமேன். ஆமேன். பாருங்க, நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீர்கெட்ட இஸ்ரவேலே, அந்த மக்களை பார்த்து நீ சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்றாரு ஆண்டவர், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்ப தான் அவங்க சொல்றாரு ஆண்டவர். அப்போ கர்த்தர் கிருபையால் அவங்க மனம் திரும்பத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. சொல்றாரு, மனம் திரும்படி சொல்லு அவங்களுக்கு. சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு, நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. அதனால நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி. அப்ப அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் கண்டிக்கிறாரு. என்னன்னாக்கா, நீங்க துரோகம் பண்ணாங்க. அந்த ஜனங்க துரோகம் பண்ணது மாத்திரமல்ல, என்ன எப்படிப்பட்ட துரோகம் பண்ணாங்களாம், பச்சையான சகல மரத்தின் கீழ் அந்நியரோட சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனதையும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனதையும் ஒத்துக்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஜனங்க அதாவது ஒரு பாவம் செஞ்சாங்களாம். எப்படிப்பட்ட பாவம், பச்சையான சகல மரத்தின் கீழ் அந்நியரோட சோரமார்க்கமாய் நடந்தார்கள். என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டீங்க, அதான் நீங்க ஒத்துக்கொண்டு சீர்கெட்ட பிள்ளைகளை சொல்றாரு ஆண்டவர். அவங்கள என்ன சொல்றாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்னைக்குமே கோவப்பட மாட்டேன், அதனால கிருபை உள்ள தேவன் நானு. மனம் திரும்பதான் அவங்க வாய் கொடுக்கிறாரு அவங்களுக்கு. அன்னைக்கு மாத்திரமல்ல, என்னைக்கும் அவ்வளவுதான். கர்த்தர் அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பதில் வல்லர்ன்னு சொல்லி பாக்குறோம். அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறாரு. மனம் திரும்பத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அன்னைக்கும் அவ்வளவுதான், ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு அவங்களுக்கு. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்க தான் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு, நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. அப்ப கர்த்தர் நல்லவர் தான். ஆனா இங்க பின்வாங்கி போறதுனாலதான், பாவம் செய்து சிலை வழிபாடு செய்யறதுனால அவங்க பின்னிட்டு போனார்கள். தேவன் அறிந்த மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள். யாரு தேவன் யாரு நல்லாவே தெரியும். தெரிந்துன்னு கூட அவங்க சிலை வழிபாடு செஞ்சாங்க. அதனால அவங்க எச்சரிக்கை, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள். பின்வாங்கி போனார்கள், சிலை வழிபாடு செஞ்சு விழுந்து போனார்கள். அவங்களை ஆண்டவர் கண்டிக்கிறாரு, எச்சரிக்கிறார். மனம் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. வாசிகளா, எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இன்டர்செஷன் பிரேயர் பண்றாரு. என்னன்னு பார்க்கலாம். எரேமியா 14:7. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்காக பரிந்து ஜெபம் பண்றாரு. அதே போல தானியேல் கூட அந்த மக்களின் பாவங்களுக்காக தான் பரிந்து பேசுகிற ஜெபம் பண்றாரு. அப்போ ஒரு ஜெபம் உகந்த ஜெபமா இருக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது, அதாவது தனக்கு மாத்திரமல்ல, பாவம் செய்யற தேசத்துல மக்களும் அவனுக்காக பரிந்து பேசுற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதே போல எரேமியா தீர்க்கதரிசி நல்லாவே தெரியும், இந்த ஜனங்கள் பாவம் செஞ்சிருக்காங்க, தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கிற காரியத்தை அறிந்து, அதே போல எரேமியா என்ன பண்றாரு, ஒரு பரிந்து பேசுற ஜெபம் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே எங்கள் அக்கிரமங்கள், பாருங்க அவர் பண்ணும்போது எப்படி பண்றாரு, எரேமியா எங்கள் அக்கிரமங்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ எல்லாரும் சேர்த்து ஜெபம் பண்றாரு. எப்படி சொல்றாரு, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்க சீர்கேடுகள் மிகுதியா இருக்கிறது, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அப்போ எரேமியா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் எரேமியா மூலமா அந்த ஜனங்களை கண்டிச்சாரு. கண்டிச்ச பிறகு அதே கூடதான் எரேமியா அந்த மக்களுடைய பாவத்தை அறிந்துதான் பரிந்து பேசுகிற ஜெபம் பண்றாரு. அது எப்படிப்பட்ட ஜெபம், எங்கள் சீர்கேடுகள் மிகுதியா இருக்குது ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்க பாவம் செய்யணும்னு சொல்லி அறிக்கை செய்துதான் எரேமியா ஜெபம் பண்றாரு. அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது நம்ம பார்த்து கொண்டு இருக்க கூடாது. வசன நிமித்தமா கண்டிக்கிறது நம்முடைய கடமை. அப்ப நல்லா அறிஞ்சு விசுவாசத்தை இருந்து விழுந்து போனவன நம்ம பார்க்கும்போது அப்ப எப்படி இருக்கணுமா, நம்முடைய ஜெபம் அதே போல, ஆண்டவரே
இந்த சகோதரனுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அறியாம செஞ்சார, அதே போல மனம் திரும்படி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்செஷன் பிரேயர் நம்மளுடைய கடமை, அது பண்ணுதான் ஆகணும். அப்போ ஒரு சகோதரன் விழுந்து போவது நாம விரும்ப மாட்டோம், அதே போல கர்த்தரை விரும்புவது இல்லை. அப்போ ஒரு சகோதரன் விழுந்து போகும்போது வசன நிமித்தமா கண்டிக்கணும், அதே போல ஜெபமும் பண்ணும். அதுதான் எரேமியா செஞ்சான். என்ன செஞ்சான்? உனக்கு விரோதம் பாவம் செய்த மண்ணை எங்கள் அக்கிரமங்களை எங்கள் விரோதமாக சாட்சிட்டாலும் உன்னுடைய நாமத்தை நிமித்தம் கிருபை செய்யும் சொல்லி பரிந்து பேசுவ ஜெபம் பண்ணினான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷன் பேக் ஸ்லைட் ஆகும்போது கூட, விழுந்து போகும்போது கூட அவனுக்காக ஜெபம் செய்வது நம்முடைய கடமையா இருக்குது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஆமென். ஆமென். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும். அப்போ பின்வாங்கி போற ஒரு மனுஷன் நமக்கு தெரியும் போது நம்ம நல்லா தெரியும் இல்லையா? ஒரு மனுஷன் வந்து பின்வாங்கி போறான் அப்படின்னு தெரிஞ்சும் போது நம்ம பேக் ஸ்லைட் ஆகிறது வந்து அவங்க மனமா சொல்லி ஜபிக்கணும். அதே போல பின்வாங்கி போகிற இருதயம் உள்ளவர்கள் தங்கள் வழிகள் எப்படி இருக்கணுமா? தண்டனைக்கு தப்பவே முடியாது அப்படின்னு இருக்குது, அதுல அனுபவிக்காங்கன்னு சொல்லி இருக்குது. அதே போலதான் நல்ல மனுஷனும் எதிர்பார்ப்பான், தண்ணிலே தானும் திருப்தி அடைவான், அதுக்கான அந்த வெகுதியை பெறுவான்னு சொல்லி வசனம் இருக்குது. வாசிக்கலாம் ஏசாயா 53:6. நம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமேன். ஆமேன். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் வந்து பாடுகளை அனுபவிக்குவாரு அப்படின்ற அந்த தீர்க்கதரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அநேக இடங்களை ஏசாயால பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் நம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து. அப்போ நாம் எல்லோரும் ஒரு காலத்துல ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து கொண்டுதான் இருந்தோம். அப்போ எல்லா மக்களும் அப்படிதான் இருந்தாங்க அன்னைக்கு கூட. ஆனா அவன் தன் தன் வழியிலே போனோம். அப்போ தேவனை விட்டு விலகி தன் தன் வழியிலே பின்வாங்கி அநேகர் போயிருந்தாங்க, இன்னைக்கு இருக்க கூடும். ஆனா கர்த்தரோ பாருங்க, நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் என்ன பண்ணாரு? அவர் மேல் விழ பண்ணினார். நாமெல்லாம் அவரை விட்டு விலகி நம்ம தூரமா வழி விலகி போனோம் பின்னிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? நமக்காக தன்னையே என்ன பண்ணாரு? பலியாக அர்ப்பணித்தார். நம் எல்லோருடைய அக்கிரமத்தை என்ன பண்ணாரு? அவர் மேல் விழ பண்ணினார். அதனாலதான் அவர் தன் ஜீவனை கொடுத்தனாலதான், அவர் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான், தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக வழி தப்பி விலகி போனவர்கள் இன்னைக்கு அவரோட வந்து ஒப்புர ஆயிருக்கிறாங்க. அன்னைக்கு அறியாம விழுந்து போயிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக இன்னைக்கு அநேகர் விடுதலையாக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு இன்னைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே இன்னைக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் கிருபையால் பெற்றிருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிகளா 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? சிதறுண்ட ஆடுகளை போலதான் இருந்தோம். அந்த ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லாம சிதறி போய் பின்வாங்கி போய் இருந்தாங்க. ஆனா இப்பொழுதோ, ஆனா இன்னைக்கு கூட நம்ம எடுக்கிறோம். ஒரு காலத்துல நமக்கு வந்து அப்படிதான் இருந்த நிலைமை. இயேசு அறியாம, அறிந்து கூட வசனத்தை அறியாதனால சிதறண்டு போயிருந்தோம். ஆனா இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு, நம்முடைய ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியாரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு நல்ல மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் இல்லையா? நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து நம்ம திரும்பி இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம சிதறி போயிருந்தோம் பாவத்துல விழுந்து அறியாமனால. ஆனா இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ தேவோட வசனம் நிமித்தமாக இன்னைக்கு நாம எல்லாரும் திருப்பப்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வசனம் தான் நம்ம பாதைக்கு தீபமா, பேதைக்கு வெளிச்சமா இருக்குது. இதனால நாம தூரம் இருந்தோம், சிதறி போயிருந்தோம், விழுந்து போயிருந்தோம், பின்வாங்கி போயிருந்தோம். நம்மள அவர் கிருபினால நம்ம என்ன பண்ணாரு? திருப்பி கொண்டார். வாசிகளா எபிரேயர் 3:12-14. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். ஆமென். பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு என போல் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை இருங்கள். ஆனா ஆண்டவர் எச்சரிக்கை முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அவரை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் பொல்லாத இருதயம். ஏன்னா இருதயம் தான் ரொம்ப வந்து முக்கியமானது. ஏன்னா
நம்ம எந்த ஒரு பாவத்தை செய்யறோமோ அது தொடக்கமே எங்கிருந்து வருமா? இருதயம் இல்லையா? அதனால அந்த வசனம் எங்க எழுதப்பட வேண்டும்? இருதயம் இல்ல பலகையிலேன்னு சொல்லி வசனம் இருக்குது இல்லையா? அப்ப இந்த வசனம் எங்க எழுதப்பட வேண்டும்? இருதயம். ஏன்னா அங்கதான் வந்து பாவம் உருவாக்குது. அப்ப அந்த வசனம் எழுதப்பட வேண்டிய இடம் இருதயம். அதனால அவிசுவாசம் எங்கிருந்து உருவாகும்? இருதயம் தான். அதான் ஆண்டவர் எச்சரிக்கை, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம், இந்த அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு என்ன பண்ணுமா? எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த அவிசுவாசம் வந்துச்சுன்னா நம்ம பின்வாங்கி போயிடுவோம். அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்றும் எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ இந்த புத்தி சொல்லுது எங்க நடக்குது? அதனால அந்த சபை கூடல் ரொம்ப முக்கியம். ஏன் சபை கூடல் முக்கியம்? ஏன்னா ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கவனிக்கிறது எங்க? சபை கூடல். அநேகர் வந்து இன்னைக்கு சபைக்குள்ள விட்டுறாங்க. ஏன்னா அதுவே பாவம் இல்லையா? வசனம் தான் சொல்லுது. சபைக்குள்ள சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்லி கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவனபடிதான் ஒருவருக்கு ஒரு கவனிக்கிறோம். சபை கூடல சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாம என்ன பண்ணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன்னா நாளானது சமயமா இருக்கிறது. எவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேணும். அதனால இந்த சபை கூடல் என்பது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. ஏன்னா பக்தி வித்தி அடைவது எங்க? சபையில தான். அதனாலதான் சபைக்குள்ள விட்டு விடக்கூடாது. அங்கதான் வந்து நம்ம வந்து வளர்றோம். வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரத்துல 60 முதல் 61. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? ஆமேன். ஏசாப்ப பாருங்க, அந்த மக்களோட பேசும்போது கூட அவர் பேசுகிற வார்த்தையை அவங்க வந்து சரியா புரியும். ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமா இருக்குது இல்லையா? அப்போ அந்த மக்கள் அதை புரிந்து கொள்ளாம மாம்சத்துல வந்து சிந்திக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளவே முடியல. ஆனா சொல்றாரு, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. அதே போல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கேன். இப்படி சொன்ன உடனே அவங்க இடர் அடைகிறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, அவங்க இடர்ல அஞ்சு அவங்க புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க வந்து மாம்சம் சிந்திக்கிறாங்களே. அப்போ அவருடைய சீசர், ஏன்னா அது கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா சீசர்கள். அநேக சீசர்கள் தான் கேட்கறாங்க இந்த வார்த்தை. அவருடைய சீசரில் அநேகர் இவளை கேட்ட போது என்ன நடக்குது? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இதுதான் அவிசுவாசம். இந்த விசுவாசத்தை வந்து விட்டு விளைகிறாங்க. அப்ப ஏசா பேசும்போது கூட சீசர்கள் தான் கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே இது ரொம்ப கடினமா இருக்குது. மாம்சத்தை புசிக்க சொல்றாரு, ரத்தத்தை குடிக்க சொல்றாரு. ஏன்னா அவங்க லிட்டரா எடுத்துக்கிறாங்க. மாம்சம் ரத்தம் சொல்லி அந்த ஆவில சொல்லுகிற வார்த்தையை, ஆவிக்குரிய விஷயத்த புரிஞ்சு கொள்ளாம மாம்சம் பார்க்கறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க? இடர் அடைகிறாங்க. அப்ப சீசர்கள் பாத்தீங்கன்னா அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள். இது முறுமுறு வந்துச்சு அவனுக்குள்ளே. இயேசு தனக்குள்ளே அறிந்து அவர்கள் நோக்கி சொல்றாரு, ஆண்டவரு இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதா? நான் சொல்லுகிற வசனம் உங்களுக்கு இடரலா இருக்கிறதா? ஏசப்ப சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை, 63ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஏசப்பா அவங்க பார்த்து சொல்றாரு, அவங்க இடர் அடைஞ்ச உடனே இது கடினமான உபதேசம் சொல்லி இடல் வரும்போது ஏசப்பா சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குதா? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இது சொல்லும் போது அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை. வாசிங்க 65ல 66 என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீடரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். ஆமீன். பாருங்க, அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எதனால? இடரல் அடைஞ்சிட்டாங்க. ஏசப்பா சொல்ல, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இதன் நிமித்தம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த சீசர்கள் கூட அநேகர் என்ன பண்றாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே இயேசுவோட வந்து கேட்கறாங்க, வசனம் கேட்கறாங்க, எல்லாரும் கண்கூடிய பாக்குறாங்க. இருந்தாலும் கூட என்ன பண்றாங்க? இடர்ல அடைஞ்சாங்க. எதனால? அவர் சொல்ற வசனம் வந்து ஆவி ஜீவனமா இருக்குது. அதை புரிந்து கொள்ள முடியல. அதை புரிந்து கொள்ளாதனால என்ன பண்ண? பின்வாங்கி போனார்கள். சீஷர்களில் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போ வசனம் கேட்கும் போது கூட அதை உணர்ந்துதான் நம்ம என்ன பண்ண கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க உணர்ந்து அதை வந்து ஏசப்பா சொல்ற வசனத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியல. இது கடினமான உபதேசம் சொல்லி என்ன பண்றாங்க? பின்வாங்கி போனார்கள் சொல்லி இருக்குது. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கலாம்.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். பாருங்க, இது அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரை சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், பின்வாங்கி போவார்கள். எதனால? காரணம் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? பிற்காலங்களிலே மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, பொய் பேசுகிற மாயம் பண்ணுகிறால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். இந்த வஞ்சிக்கிற ஆவி அன்னைக்கு மாத்திரமல்ல, ஏசப்பா அன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. இந்த வஞ்சிக்கிற ஆவி இன்னைக்கு அதிகமா இருக்குது உலகத்துல. ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கறதுனால என்ன ஆகுமா, என்றைக்கு ஒருவன் வசனத்துக்கு செவி கொடுக்காம, அதாவது பொய்யான உபதேசம், அதே போல வஞ்சிக்கிற உபதேசம், பிசாசின் உபதேசம் செவி கொடுக்கறானோ என்ன நடக்கும்? அவனுக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ தப்பான உபதேசங்களை கேட்கறதுனால, அதே போல பொய்யான உபதேசம் கேட்டு, ஆனா இன்னைக்கு நிறைய நடக்குது உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஏசப்பாவுடைய வருகை நடக்க போகுது. ஆனா அதை விட்டு நான் பொய் உபதேசம் உலகத்துல நிறைந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் இனிமே தான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க பொய் சொல்றாங்க. ஆனா அந்தி கிறிஸ்து அதாவது ஆரம்பத்திலே இருக்க, அது இப்போது உலகத்தில் இருக்குன்னு சொல்லி தெசலோனிக்கேல இருக்கு இல்லையா, அந்தி கிறிஸ்து அன்னைக்கே வந்து அவன் ஆட்சியை முடிஞ்சு போச்சு. அதாவது 1260 வருஷ காலகட்டத்துல அந்தி கிறிஸ்து ஆட்சி இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போகுது. ஆனா அவனுக்கான அழிவு காலம் தான் வந்துருது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்தி கிறிஸ்து வரவே இல்லை, இனிமே தான் வரணும்னு சொல்லி பொய்யான உபதேசம், இதெல்லாம் பொய், வசனத்துக்கு ஆப்போசிட்டா பேசுற உபதேசம் தான். எது? அந்தி கிறிஸ்து வரல, இனிமே தான் வரணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கற என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ ஆண்டவர் இது எச்சரிக்கை தான் கொடுக்குறாரு, இன்னைக்கு இல்ல அன்னைக்கு கொடுத்தாரு. அப்போ இப்படிப்பட்ட உபதேசம் கேட்டாக்கா வஞ்சனை, இது மாயமான உபதேசம் கேட்டாக்க என்ன நடக்குமா, விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். அதெல்லாம் அதிகமா நம்ம என்ன பண்ணணுமா, வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 11:1-6. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். ஆமென். சாலமோனும் சரி அல்லது சிம்சோனும் சரி, என்னைக்கு அந்நிய பெண்களை அவங்க தேட போனாங்களோ விழுந்து போனார்கள். ஏன்னா சாலமோன் ஆரம்பத்துல அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு செல்வத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்து சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆனா ஆரம்பத்துல இருந்து போலவே அந்த சாலமோன் இல்லை, கடைசியில அவன் விழுந்து போனான். எதனால பாத்தீங்கன்னாக்கா அந்நிய ஸ்திரீகளை மணந்து கொண்டான். அதனால என்ன நினைச்சு, என்னைக்கு அந்நிய ஸ்திரீகளை மணந்து கொண்டானோ அநேக பெண்களை மணந்து கொண்டு, இது எல்லாமே தேவனுக்கு பிடிக்காத காரியம். பாத்தீங்கன்னாக்கா அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அதனால அவன் என்ன பண்றான், அநேக ஸ்திரீகளை மணந்து கொண்டதால என்ன நடந்து வசனம் சொல்லுது, பின்வாங்கி போனான். எதனால? அவர் மேல் ஆசை வைத்து அவரோட ஐக்கியமா இருந்தான். அவனுக்கு பிரபுக்களும் குலமான 700 மனைவிகளும் இருந்தது. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதை என்ன பண்ணாங்க, வழி விலகி போக பண்ணினார்கள். அப்போ என்னைக்கு அவன் அந்நிய ஸ்திரீகளை மணந்து கொண்டு பின்வாங்கி போனானோ அன்னைக்கு விழுந்து போனான். எப்படி? அவனுடைய ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களா, அவன் இருத்தை வழி விலகி பண்ணினார்கள். அப்போ அவன் இருதயம் கெட்டு போனது, விசுவாசத்தை விழுந்து விட்டான். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருத்தை என்ன பண்ணாங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால அவன் விசுவாசத்தை விட்டு விலகி போனான். அப்போ அந்த ஸ்திரீகள் நிமித்தமாக அவன் இருதயம் மாறினது, சாய பண்ணினார்கள். யாரு? அந்நிய ஸ்திரீகள். அதனால் அவனுடைய இருதயம்
அவன் தகப்பனையாக தாவீதை போல இல்லை. அவன் தேவனோட என்ன பண்ணா, விட்டு தூரம் போனா, கர்த்தரோட உத்தமனா இருக்கவில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சாலமன் விழுந்து போனதுக்கு காரணமே இதுதான். இது சாலமன் மாத்திரமல்ல, சிம்சோன் அதே போலதான். என்னைக்கு அவன் தன் பலத்தை இழந்து விட்டானோ அன்னைக்கே விழுந்து விட்டான். என்னைக்கு அந்நியஸ்தின் பார்வைக்கு அழகு என்று சொல்லி பின்தொடர்ந்து போனனோ அன்னைக்கு சிம்சோன் கூட அதே போல விழுந்து போனான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு காரணம் இந்த கண்களில் வருகிற இச்சைன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். உபாகமம் 17:14-17 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். ஆமென். பாருங்க, அன்னைக்கு தேவர் கட்டளை கொடுத்தாரு. தேவன் என்னன்னு சொல்லி, உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ எப்படி இருக்கணுமா, நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதில் குடி ஏறிய பின் நீ என்ன பண்ணுமா, என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், எனக்கு ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு செய்ய வேண்டும். எப்படியா, அந்நிய ஜனத்திலிருந்து ராஜா ஏற்படுத்த கூடாது. வசனம் சொல்லுது, ஆண்டவர் எச்சரித்தார், உன் சகோதரன் அல்லது அந்நியனான ராஜாவாக ஏற்படுத்த கூடாதுன்னு சொன்னார் அன்னைக்கு. அப்போ அந்நிய ஜனத்துல ஒருத்தர் ராஜாவை ஏற்படுத்தாத. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் அநேக குதிரைகளையும் சம்பாதியமானும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணவும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்க திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். இதுதான் அன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஆனா இதே போலதான் வாஸ்தவம் இல்லையா, சாலமன் விழுந்து போனான்னு சொல்லி பாக்குறோம். என்னைக்கு அநேக ஸ்திரீகளை மணந்து கொண்டானோ அவன் பின்வாங்கி போனான். ஆனா இது கர்த்தர் முன்னமே கட்டளை கொடுத்தாரு. யாரு? இஸ்ரேல் மக்கள்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7-10. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். ஆமேன். ஆமேன். அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு சில விஷயங்களை அவங்களை எச்சரித்து பேசுற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் புளிப்பு வந்துடுச்சு. அதான் சொல்றாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், நல்லாதான் விசுவாசத்துல நடந்தீங்க, ஆனாலும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? நீங்க ஆரம்பத்துல நீங்க நல்லா ஓடினீங்க விசுவாசத்தோட, ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களை தடை செய்தவன் யாருன்னு சொல்லி அவனை ஆண்டவர் பவுல் மூலமா எச்சரித்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைத மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். அப்போ சத்தியத்துக்குள்ள ஒரு புளிப்பு இருக்கக்கூடாது இல்லைங்களா? சத்தியத்தை சத்தியமா தான் பேச வேண்டும். என்னைக்கு கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இல்ல கொஞ்சம் பாவம் வந்துருச்சோ என்ன பண்ணுவான், கொஞ்சம் புளிப்பு என்ன பண்ணுவான், பிசைந்த அத்தனை கெடுத்து விடும். அதனாலதான் ஒரு கடுகு கூட புளிப்பு இருக்கக்கூடாது, கெட்டது இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு அவ்வளவுதான் இல்லைங்களா? இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமா தான் பேசணும், கொஞ்சம் புளிப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கலாத்திய சபை எச்சரிக்கும் போது பவுல் சொல்றாரு, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சமாவது என்ன பிசைந்த மாவனத்தை உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பி இருக்கிறேன். அதனால அந்த கலாத்திய சபைக்காக பவுல் பரிந்து பேசுறார், நீங்க கெட்டு போக மாட்டீங்க நான் நம்புறேன். ஏன்னா உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கணையை அடைவான். ஏன்னா அவங்களை கெடுக்கும்படி சாத்தான் என்ன பண்ணா, கொஞ்சம் புளிப்பு மாவை நுழைய செய்ய அதாவது திட்டம் போட்டான். ஆனால் பவுல் அதுக்கு முன்னாடி எச்சரித்தார், கொஞ்சம் புளிப்பு மாவு
அனைத்தையும் கெடுத்து விடும். அதனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க, வேறு விதமா சிந்திக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி பவுலும் சொன்னார். வாசிக்கலாம் 2 திமோத்தி 4 7-8 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். ஆமென். பவுல் சொல்ற சாட்சி பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், அது மாத்திரமல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை காத்து கொண்டேன் பவுல் சொல்றார் இல்லையா? அவன் பின் வாங்கவே இல்லை. அவன் ஓடினான், கர்த்தருக்காக ஓட்டத்தை முடித்தான், போராடினான். ஆனா என்ன பண்ணான்? விசுவாசத்தை காத்து கொண்டான். அவன் பின் வாங்காம கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்து கொண்டான். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இது முதல் என்ன பண்றேன்? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நல்லாவே தெரியும், இயேசு வரும்போது அது தருவார். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே என்ன பண்ணுவாரு? அதை எனக்கு தந்தருள்வார். அதனால எனக்கு மாத்திரம் கிடையாது, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்ப நாமும் விரும்பினால நமக்கும் ஆண்டவர் கொடுப்பாராம் இல்லையா? அப்ப நாமும் விரும்பினால் அப்ப நமக்கும் நல்ல போராட்டம் இருக்கும் இந்த பூமியில. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? முக்கியமா விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், விலகி போக கூடாது. காத்து கொண்டால் முடிவு நிலைத்திருந்தான் நமக்கும் அந்த ஜீவக்கிடம் உண்டு. ஏன்னா பவுல் சொல்றா, அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, பிரசன்னமாக்குதல் விரும்பும். அப்ப இயேசுவா வருவான்னு சொல்லி விரும்புற அத்தனை பேருக்கு என்ன பண்ணுமா? அந்த நீதியின் கிடம் உண்டுன்னு சொல்லி முன்னமே ஆவியானவர் பவுல் மூலமா ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோனா 1:2-3 வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். பாருங்க, அதாவது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அந்த நினைவு பட்டணம் பாவம் செய்திருக்குது. அந்த பட்டணத்தை குறித்து எச்சரித்து பேசு தீர்க்கதரிசனம் சொல்லும் போது யோனா அதை செய்திருக்கணும் வேண்டும். ஆனா அதை செய்யவில்லை. அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாக நினைவுக்கு போ, அதுக்கு விரோதமாக பிரசங்கின்னு தான் சொன்னார் ஆண்டவர். அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்குது. அதனால என்ன பண்ணு? முதல்ல போய் எச்சரி. அப்ப ஒரு பட்டணம் வந்து பாவம் செஞ்சா என்ன பண்ணுவார்? முதல்ல தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எச்சரிப்பார், உடனே அழிக்க மாட்டார். மனம் திரும்பலாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? மனசாப்பட்டு மன்னிப்பார். மனம் திரும்பாவிட்டால் தண்டனை கொண்டு வர்றார். அதனால ஆண்டவர் முடிவு பண்ணார் சொல்லும் போது. ஆனா யோனா அதை வந்து என்ன பண்றான்? ஒரு தப்பு செய்யறான். என்ன பண்றான்? அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கொண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவளோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, கீழ்ப்படியாம என்ன பண்றான்? பின் வாங்கி போறான். இங்கன்னா யோனா தப்பு செய்யறான். அவன் தப்பு செய்த நடந்து ஆண்டவர் ஒரு என்ன பண்றாரு? ஒரு மீனை கட்டளை கொடுக்குறாரு. அந்த மீன் என்ன பண்றது? யோனாவை விழுங்கி கொள்ளுது. 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றில் இருந்தான். பிறகுதான் மனசாப்படுறான். மனசாப்பட்டு என்ன சொல்றான்? வாசிக்கலாம். யோனா 2:1-2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். ஆமென். யோனா தப்பு செய்தான், பிறகு மனசாப்படுறான். என்னைக்கு நெருக்கடி வருதோ அன்னைக்கு யோனா வந்து நினைக்கிறான், நான் செய்த தவறு, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போனேனே அப்படின்னு சொல்லி மீன் வயிற்றில் இருந்து கொண்டே அவன் ஜெபம் செய்யறான். பாருங்க, அந்த மீன் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். பண்ணினா சொல்றான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தில் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். ஏன்னா அவனுக்கு நெருக்கம் இருந்தது. ஏன்னா ஒரு மீன் வயிற்றுக்குள்ள சாதாரணமா 1 மணி நேரம் கூட உயிரோட இருக்க முடியாது. ஆனா அவன் 3 நாள் நெருக்கத்துல இருக்கிறான். நெருக்கடி வந்த பிறகுதான் அவன் என்ன பண்றான்? வருத்தத்தோடு என்ன பண்றான்? கூக்குரலிட்டு ஆண்டவர் விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரை கேட்கிறாரு. கேட்ட உடனே ஆண்டவரை விடுவிக்கிறாரு. பிறகு மீனை கட்டளையிடுறாரு. அதே போல மீன் வந்து வயிற்றில் இருந்த யோனா வெளியே வருகிறான். பிறகுதான் போய் என்ன பண்றான்? நினைவுப்பட்ட எச்சரிக்கிறான். அவங்க மனசாவப்படுறாங்க. அந்த பட்டணம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு மனுஷன் பின்வாங்கி போறான்,
பின்வாங்கி போன பிறகு மனசாப்பட்டு மனம் திரும்பல் கர்த்தர் மன்னிப்பா சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. ஆமென். ஆமென். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார். என்ன சொல்றாரு ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து? எசேக்கியேல் மூலமா சொல்றாரு. என்ன சொல்ற? எசேக்கியேல் மூலமா, நான் துன்மார்க்குடைய மரத்தை விரும்பாமல், கர்த்தர் நல்லவர், அவர் தயவு உள்ளவர், அதனால சொல்றாரு, நான் துன்மார்க்குடைய மரத்தை கூட நான் விரும்ப மாட்டேன். ஒரு துன்மார்க்கன் கெட்டு போய் செத்து போகுது நான் விரும்புறதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அப்போ ஒரு துன்மார்க்கன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவன் மனம் திரும்பி பிழைக்கிறதா நான் விரும்புகிறேன் சொல்றாரு. விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லு சொல்றாரு. அப்போ இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அப்போ ஒரு துன்மார்க்கன் கெட்டு போகுது ஆண்டவர் விரும்பவில்லை, மனம் திரும்ப ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவ்வளவு சொல்லி சொன்ன பிறகு அதே போலதான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா எச்சரித்தார். அப்போ ஒரு மனுஷன் கெட்டு போகிறது விரும்பல, மனம் திரும்ப. அப்போ பின்வாங்கி போற அத்தனை பேர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு எச்சரிப்பு, மனம் திரும்புங்கள். இது ஒண்ணுதான், நீங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த மக்கள் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்புங்கள். விலகி போயிட்டாங்க, பின்வாங்கி போனீர்கள், ஆனா மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் தேவன் விரும்புறார். அன்னைக்கு மாத்திரமல்ல, என்னைக்கும் தேவன் அதான் விரும்புறார். அப்போ பின்வாங்கி போற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம் லூக்கா 15:30-32. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆமென். ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன் என்று. மூத்தவன் அதாவது தகப்பன் பிரியமா நடக்கிற ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருந்தான். ஆனா இளையவன் ஆஸ்திகளை வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போயிடுறான். போயிட்டு அங்க தவறான வாழ்க்கை வாழ்ந்து கெட்டு போய் ஆஸ்தி எல்லாம் இழந்த உடனே பஞ்ச உடனே மனம் திரும்புறான். மனம் திரும்பின பிறகு, நான் என் தகப்பன் வீட்டுல அருமையான சாப்பாடு சாப்பிட்டேன், அங்க வேலைக்காரர்லாம் அருமையான சாப்பாடு சாப்பிட்டாங்களே, நான் இங்க பண்டிகைகளை தவிட்டு தின்ன வேண்டுமா அப்படின்னு சொல்லி கண் திறக்கப்பட்டு மனம் திரும்பி என்ன பண்றான், அப்பாவை தேடி போறான். மூத்தவனுக்கு கோவம் வந்துருது, நான் இத்தனை நாள் உங்க கூட இருக்கனே, எனக்கு விருந்து பண்ணல. ஆனா இந்த இளையவன் வந்த உடனே எனக்கு விருந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய விருந்து பண்ணீங்கன்னு சொல்லும் போது அந்த தகப்பன் சொல்றாரு, வேசிகளத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்கு அடித்தீரே அப்படின்னு மூத்தவன் சொல்லும் போது அதுக்கு அப்பா சொல்றாரு, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னிடதான் இருக்கிறது. ஆனா உன் சகோதரன் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அப்ப இவன் கெட்டு போய் வழி விலகி விசுவாசத்துக்கு விலகி போயிட்டான், பாவம் செஞ்சு வெறும். ஆனா மனம் திரும்பி வந்திருக்கான், திரும்பவும் உயிர்ப்பித்து இருக்கிறான். காணாம போயிட்டான், ஆனா திரும்பவும் காணப்பட்டிருக்கிறான்ல. ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ இதுல என்ன புரியுது பாத்தீங்கன்னாக்கா, ஒருவன் விசுவாசத்தை விட்டு விலகி கெட்டு போய் வழியை விட்டு விலகி போன பிறகு மனசாப்பட்டு தான் செய்து தவறு திரும்பி அறிந்து உள்ளத்துல உணர்த்தப்பட்டு தேவன் மனத்தாழ்மையோடு பின்னிட்டு போனவன் திரும்பி மனசாப்பட்டு வருகிறானாக்கா, நம்ம ஒரே காரியம் என்ன, அவனை மன்னிக்கிறதுதான் நம்முடைய கடமை. அதான் தகவல் மன்னிச்சிட்டார் இல்லையா. அவன் காணாம போயிட்டான், மறித்து விட்டான், ஆனா திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். காணாம போயிட்டான், இப்ப திரும்ப வந்திருக்கிறான், காணப்படுகிறான். அதான் என்ன பண்ண, சந்தோஷப்படுறதுதான் ஒண்ணு. அப்ப ஒருவன் மனம் திரும்பாம விசுவாசத்தை விலகி போயிட்டு திரும்பவும் வரும்போது மனசாப்பட்டு என்ன பண்ணமா, சந்தோஷம் கூட நம்ம என்ன பண்ணமா ஏற்றுக்கொள்ளதான் நமக்கு ஏற்ற கடமைன்னு சொல்லி பாக்குறோம். வாசிகள 2 அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஆமேன். ஆமேன். பாருங்க,
ரட்சிக்கப்படுறதுக்கு நாளைக்கல்ல, இன்னைக்குதான். வசனம் சொல்லுது அனுகிரக காலம் எது? இதுதான். அப்ப அனுகிரக காலத்திலேயே நான் உனக்கு செவி கொடுத்து பிரச்சனை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப எது அது? இதோ இப்போது அணுகிற காலம். அப்ப மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமான காலங்கள் அல்ல, இன்னைக்குதான். அப்ப இப்போது ரச்சனை நாள், இன்றைய ரச்சனை நாள். அப்ப மனம் திரும்புறதுக்கு, தேவனை திரும்புறதுக்கு நாளை அல்ல, இன்னைக்குதான் சொல்ல வசனம் சொல்லுது. அதே போல யோபு கூட அவன் பாருங்க விசுவாசத்தை காத்து கொண்டாலாம். எப்படின்னு பார்க்கலாம். யோபு 23:11-12 வாசிங்க. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமென். யோபு தேவன் முன்பா அறிக்கை பண்றான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அது மாத்திரமல்ல அவருடைய நெறியை விட்டு நான் சாயாம அதை கை கொண்டேன். அப்ப நான் ஒருபோதும் பின்வாங்கி நெறிய விட்டு சாயாம என்ன பண்றேன்? அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. யோபு சொல்றான், அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் ஒருபோது என்ன பண்றேன்? பின் வாங்குவதே இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல எப்படி இருக்குதா? அதிகமாய் காத்து கொண்டேன். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கும் இன்னைக்கு தேவை. யோபு சொல்வது போலவே, நான் அவருடைய நெறிய விட்டு சாய மாட்டேன், கற்பனை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். அதே போல அவருடைய வார்த்தைகளை, அப்ப கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? விலக மாட்டேன். ஏன்னா ஆகாரத்தை விட அதிகம் என்ன பண்றேன்? காத்து கொண்டேன். இதே விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். பின்னிட்டு பார்த்து பின் வாங்கினவர்ல ஆண்டு சொல்றாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல. மனம் திரும்பும்போது எதை விரும்புறாராம்? உங்கள் வஸ்திரத்தை அல்ல, என்ன பண்ணணும்? எதை கிழித்துக் கொள்ள வேண்டுமா? உங்கள் இருதயத்தை கிழித்து. அப்ப இருதயம் தான் கிழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இருதயம் பாவம் இருக்குது. பின்வாங்கத்துக்கு காரணம் ஆரம்பத்துல வாசம் எது? பின்வாங்கத்துக்கு காரணம் இருதயம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுதான் கிழிக்க வேண்டும், வஸ்திரம் அல்ல. உங்கள் தேவனை கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அப்ப இருதயத்தை கிழித்து கொண்டு என்ன பண்ணுமா? அவரு திரும்ப வேண்டும். மனம் திரும்பதான் ஒரே ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் தீங்குக்கு என்ன பண்றாரா? மனஸ்தாபப்படுகிறா இருக்கிறார். அதனால மன்னிப்பது தயை பெற்றவர். அதனால எதை பண்ணுமா? இருதயத்தை கிழித்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிகள ஏசாயா 55:7 வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்தி இருக்கிறார். ஆமென். பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணுமா? துன்மார்க்கனும் சரி என்ன பண்ணுமா? திரும்ப வேண்டும், மனம் திரும்பதான் சொல்றாரு. அவர் அவன் மேல் மனதுருகுவார். எப்ப மனம் திரும்பினாலும் அவன் யாராலும் இருக்கும் சரி, துன்மார்க்கன் கூட மனம் திரும்பினால் கர்த்தர் என்ன பண்றாராம்? மனதுருகுவார். ஏன்னா நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். இப்ப தேவனை திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பேக் ஸ்லைடு அத்தனை பேர் என்ன சொல்றாரு? திரும்புங்கள். ஏன்னா அவர் மன்னிப்பதற்கு தயை பெற்றிருக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா 7:23-24. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஆமென். பாருங்க, அன்னைக்கு அந்த மக்கள் ஆண்டு எச்சரித்தாரு. சொல்றாரு, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களை தேவனா இருப்பேன். செவி கொடுக்கறதா உத்தமம் சொல்லி ஆண்டு சொல்றாரு இல்லையா? அப்ப இன்னைக்கு வசனம் கேட்கறது ரொம்ப முக்கியம். அதுக்கு செவி கொடுத்து இதுல காத்து கொண்டால் தேவனுக்கு என்ன பண்றோம்? பலன் கொடுக்க முடியும். அப்ப அந்த மக்கள் ஆண்டு எச்சரிக்க. ஆனா என்ன பண்ணாங்க? அவங்க வழி வெடிக்கு போனார். எப்படி? தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாதத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து என்ன பண்ணாங்களாம்? முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்தாரு. எச்சரித்த கூட என்ன பண்ணாங்க? கடினப்பட்டு என்ன பண்ணாங்க? பின்னிட்டு போனார்கள். வாசிக்கலாம் யாக்கோபு 4:8 வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்து சேருவார். அப்போ மனம் திரும்புவது ஒண்ணுதான் ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? மனம் திரும்புகள். பின்னிட்டு போனவர்கள் ஆண்டு சொல்றாரு, சேருங்கள், அப்போது அவர் உனது சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். எது சுத்திகரிக்கணுமா? கைகள் இல்லையா? ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. கைகளை சுத்திகரிக்க வேண்டும். உங்கள் நடக்கை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இருமனம் உள்ளவர்களே, இந்த இருமனம் உள்ளவன் தான் என்ன பண்ணுவான்? விசுவாசம் விலகி போவான். அப்ப அவங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஏன்னா இருதான் முதல்ல என்ன பண்ணுவான்? கழுவ வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா 17:28 முதல் 32. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவான். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவான். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இது 2000 வருடம் முன்பாக ஏசப்பா வந்து அறிவிச்சார். பாருங்க, லோத்தினுடைய நாட்களே நடந்தது போலவும் நடக்கும். அப்ப ஏசப்பா வருகையில முன்ன நடக்க வேண்டிய அந்த காலகட்டத்தை முன்ன அன்னைக்கே சொல்லிட்டார். ஏசப்பா வருகை முன்பாக என்னவா? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், அதே போல நட்டார்கள், கட்டினார்கள். இதெல்லாம் செஞ்சுன்னு இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு லோத்து நாட்களிலே, சோதோம் குமார்ல. அதே போல லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்துல என்ன நடந்தது? அக்கினியும் கந்தகமும் வருஷித்தது. ஆண்டவர் வந்து சோதோம் குமாரை வந்து அக்கினியால் அழித்தான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அப்படின்னா என்ன? ஏசப்பா வருகையிலும் கூட முன்னமே ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. எதுனா 3ஆம் உலக போர். அப்போ அந்த நாளிலே வீட்டில் மேல் இருப்பவன் என்ன பண்ணுமா? வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கட வேண்டும். அதே போல அப்படியே வயலில் இருக்கிறவன் என்ன பண்ணுமா? பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். எதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி திரும்பி போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கார். இன்னைக்கல்ல, அன்னைக்கே முன்னமே எச்சரித்தார் ஆண்டவர் இல்லையா? பின்னிட்டு பார்க்க கூடாது, திரும்பி போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது இயேசு வருகையில் அதே போலதான். ஏன்னா சோதோம் குமார் பட்டது போல நடக்கும்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்போ அந்த நாளிலே வீட்டில் மேல் இருப்பவன் எதோ எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போல வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பவும் இருக்க கடவன். ஏன்னா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுன்னு சொன்னாரு. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளு. ஏன் இதை சொல்றாரு? ஆதியாகமத்துல வாசிக்கும் போது 19 அதிகாரத்துல அந்த சோதோம் குமார பட்டத்தை அழிக்கிறதுக்கு முன்பாக முதல்ல என்ன பண்ணாரு? முதல்ல லோத்து குடும்பத்தையும் அதே போல ஆபிரகாம் குடும்பத்தை வெளியே போக சொன்னார். ஆபிரகாம் வெளியே போயிட்டாரு. ஆனா லோத்து தாமதம் பண்ணார். தாமதம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர் மேல அந்த இரக்கத்தினால் என்ன பண்ணாரு? கைப்பிடித்து கொண்டு வெளியே கொண்டு போறார். கொண்டு போன பிறகு லோத்து வந்து கிளம்பிடுறான். ஆனா போகும்போது ஒரு தப்ப லோத்தின் மனைவி செய்கிறாள். என்ன பண்றான்? பின்னிட்டு திரும்பி பார்க்கும்போது உப்புத்தூள் ஆனால் சொல்லி பாக்குறோம். அப்ப என்னைக்கு பின்னிட்டு பாக்குறோம்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்க ஓடுன்னு சொல்லி சொல்றாரு. அழி வரப்போகுது. அன்னைக்கு மாத்திரமல்ல, ஏன்னா இது வந்து ஸ்பெசிபிக்கா, அதாவது லூக்கால ஏன் சொல்றாருனாக்கா அதே போலதான் நடக்க போகுது. எப்போது? இந்த இயேசப்பா 2ஆம் வருகையில் நடக்க போகுது. ஏன்னா அன்னைக்கு ஒரு பட்டணத்தில் இருக்கிறவங்க ஓடி போவார்கள். ஏன்னா ஜக்கரியா 14 தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும். அது உசியா நாட்கள் போலவே அவர்கள் ஓடி போவார்கள், மலைகளின் பள்ளத்தாக்கில் சொல்லி வசனம் இருக்குது. அப்போ ஏசப்பா வருகையில முன்பாக நடக்கிற யுத்தத்துல, மகா யுத்தத்துல அநேகர் ஓடி போக வேண்டியதா இருக்கும். 3ஆம் உலக போர்ல பட்டணத்தை விட்டு ஓடி போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போவார், சில பட்டணங்கள் சொல்லி இருக்குது. அப்போ ஏன்னா இது என்னைக்கு திரும்பி பார்த்தாலோ, என்னைக்கு லோத்தின் மனை திரும்பி பார்த்தாலும் அவர் உப்புத்தூள் ஆனால், அதனாலதான் உப்புத்தூள் ஆனது போலவேதான் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிப்பு தான் கொடுக்குறாரு. பின்னிட்டு திரும்ப கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஆமென். பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று, ஐ ஆம் பர்ஃபெக்ட் சொல்லி பவுல் சொல்லல. அவன் சொல்றான், அல்லது முற்றில் தேறினவன் ஆனேன் என்று சொல்லவில்லை.
நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், எல்லாமே தெரியும் சொல்லி சொல்லாம, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி என்ன செய்யறேன், ஆசையா தொடர்கிறேன். அது மாத்திரமல்ல, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். என்ன சொல்றான் பவுலு, பின் ஆனவளை மறந்து, இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான், பின் ஆனவளை மறந்து முன் ஆனவளை நாடி. அப்ப பின்ன நடந்த விஷயம் நான் ஒருபோது நினைக்க மாட்டேன், அதை மறந்து விடுகிறேன். இது நமக்கு முக்கியம். பின்ன நடந்த பின்னிட்டு பார்க்க கூடாது. என்ன பண்றான், முன்னாள் நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை போலுக்காக என்ன பண்றேன், இலக்கை நோக்கியே தொடர்கிறேன். நாமும் அது செய்ய வேண்டும். நம்முடைய இலக்கு எது, தேவனுடைய ராஜ்யம். அப்ப பின்னிட்டு பார்க்காம நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. வாசிய கடிச்சா யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். பாருங்க, சொல்றாரு, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. நம்முடைய கடமை ஒன்று இருக்குது இல்லையா? அப்ப ஒருத்தன் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான், ஆனா சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது, பின்னிட்டு போகும்போது, வழி விலகி போகும்போது என்ன செய்யணுமா, மற்றொருவன் அவனை திருப்பினால். அப்ப ஒரு சகோதரன் பின்னிட்டு பின்வாங்கும் போது அவனை எச்சரிக்கிறது, கண்டித்து பின் திருப்பும் போது அவனை திருப்பினால் என்ன நடக்குமா, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்பிக்கிறவன் என்ன பண்றான், ஒரு ஆத்துமாவை மரத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒருத்தன் சத்தியத்தை விட்டு விலகி பின்வாங்கி போகும்போது, அப்போ இன்னொரு சகோதரன் என்ன பண்ணுவான், அவனை எச்சரித்து கண்டிச்சு அந்த மனுஷன் மனம் மாறி பின் திரும்பினால் என்ன நடக்குமா, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்பினது போலதான் அந்த ஆத்மா என்ன பண்றான், ரட்சிக்கிறான். அவன் மனத்திலிருந்து ரட்சிக்கிறான், திரளான பாவங்களை மூடுகிறான். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த படிப்பினில முக்கியமா இந்த பின்னிட்டு பார்ப்பதை பத்தி பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த படிப்பினை பின் வாங்க கூடாது. ஏன்னா பின் வாங்குறவன் தேவனை மறக்கிறவன ஆண்டவர் என்ன பண்ணுவார, கண்டிப்பேன் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் ஆரம்பத்துல வாஸ்தவம் இல்லையா? அப்ப ஒருவன் சொல்றான், நான் என்ன பண்றேன், முந்தி போய் என்ன பண்றேன், அடக்கம் பண்ணிட்டு வர. ஏசப்பா சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவராஜ பாத்திரன் அல்ல, தகுதியானவன் அல்லன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்போ ஒரு தடவை நம்ம இயேசு அறிந்து, சத்தியத்தை அறிந்து, மூல உபதேசத்தை அறிந்து, பேசிக் அறிஞ்சு நடக்கும் போது நம்ம பின் வாங்கியே போகக்கூடாது. நம்முடைய கடமை என்ன, கனி கொடுக்க வேண்டும், முடிவது நிலைத்திருக்க வேண்டும். நான் கடைசி வசனம் வாசிக்கும் போது வாசித்தேன் இல்லையா, பவுல் சொல்வது போலவே பின்னானவரை மறந்து என்ன பண்ற, முன்னாலே நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கியே தொடர வேண்டும். அப்ப நம்முடைய கடவுள், நம்முடைய டெஸ்டினேஷன் எது, கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லி அதை நோக்கி நம்ம நடப்போம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, இது வரைக்கும் அப்ப வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த கிருபை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, நாங்க தகுதியற்றவள் அப்ப, ஆனாலும் உங்களுடைய கிருபினால் எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி இயேசப்பா. அப்பா உங்களுடைய கிருபினால் இந்த வசனம் ஆராய்ந்து பார்க்கும்படி, அதை நிதானிக்கும்படி, அறிந்து கொள்ளும்படி, சபைக்கு எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தினபடியா உங்களுக்கு நன்றி இயேசப்பா. நாங்கள் முடிவு நிலைத்திருந்து அதே போல பின்னிட்டு பார்க்காமல் அதோ இலக்கை நோக்கியே தொடர வேண்டும் என்று சொன்னீரப்பா. அதே போல அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கியே நான் நடக்கும்படி, வலது பக்கம் இடது பக்கம் நாங்க விலகி போகாமல், விசுவாசத்தை விட்டு விழுந்து விடாதபடிக்கு இந்த கிருபையினால் அப்பா சபையை காத்து கொள்ள வேண்டும் என்று சபையில் உள்ள ஒவ்வொருக்காகவும் வேண்டிகள் கர்த்தாவே, நாங்கள் அத்தனை பேரும் அப்பா உங்களுடைய வருகின் போது எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு ராஜ்யத்தை பிரவேசிக்கும்படி அந்த பாக்கியத்தும் கிருபையை தந்தருள வேண்டும் என்று ஏசப்பா உங்களை பார்த்து வேண்டிக்கிறேன் கர்த்தாவே. இப்போ ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உங்களுடைய சித்தமாக இருக்கிறபடியால் கர்த்தாவே, அப்பா ஒருவேளை உண்மை விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு விலகி, உண்மை தேடாமல், உண்மை நாடாமல் இருந்தால் அவைகளை மன்னிங் கர்த்தாவே. தொடர்ந்து அப்ப ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து நிதானித்து உண்மை தேடும்படி, உன்னை நாடும்படி அந்த கிருபை தாங்க கர்த்தாவே. இப்ப மன்னித்து தயவாய் கர்த்தாவே தொடர்ந்து முடிவை நிலைத்திருக்கும்படி அந்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும் கர்த்தாவே. உடைய தயவு, உடைய கிருபை, சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்து மேலும் இருக்கட்டும், கேட்கிற ஒவ்வொரு மேலும் தயவு இருக்கட்டும் கர்த்தாவே. உதவி கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.